ஆத்தென்டிக் ஸ்டைல்ல கஹ்வா டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இப்ப நானுமே நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். அதுல சில பேர் வந்து மிளகு, டீ பவுடர் இதெல்லாம் கூட கலந்து செய்வாங்க. என்னோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, காஷ்மீரி ஸ்டைல்ல நாங்க பழைய காலத்துல இருந்து ட்ரை பண்றது இது மட்டும்தான். மிளகா, இந்த டீ லீஃபா இதெல்லாம் வந்து நாங்க சேர்க்கவே மாட்டோம். இதெல்லாம் வந்து இப்ப வந்ததுதான். அதுக்கு முன்னாடி நாங்க காஷ்மீரி ஸ்டைல்ல கஹ்வா டீ ப்ரிப்பேர் பண்ணல இந்த இன்கிரீடியன்ட் மட்டும்தான் வச்சு நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு. அதனாலதான் எல்லாத்தையும் வந்து கிளியரா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இதையும் வந்து அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆத்தென்டிக் ஸ்டைல்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்கல எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால உங்க மூலமா தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஹ்வா டீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இப்ப சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அதிகமாக சுகர் வந்து சேர்க்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த 2 ஸ்பூன் வந்து சுகர் போதுமானது. இப்போ நீங்கள் வந்து சுகர் விரும்பி குடிப்பீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கு